தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. பிரீத்தி. அக்கா அக்கா என் புள்ள கிடைச்சாளா? பிரீத்தி, நீ ஒன்றும் பதட்டப்படாத. உன் குழந்த யார்கிட்ட இருக்கணுமோ அங்கே தான் இருக்கு. அப்புறம் உன் புருஷன் வந்திருக்காரு, உன் குழந்தையும் தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? நேகா அப்படி அங்கே போனா? யார் கொண்டு போய் கொடுத்தா? அக்கா நீங்க யாராவது? அது உன் வீட்டுக்காரர் வந்து சொல்லுவாரு. அவர் வந்து ரொம்ப நேரமும் வெளியவே நின்றுகிட்டு இருக்காரு. நீ வந்து ஒரு வார்த்தை கூப்பிடுமா, பாவமா இருக்குல்ல. அக்கா என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கக்கா ப்ளீஸ். என் குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. இத்தனை நாளைக்கும் உன் கோவம் இப்படியே இருக்க போது. தப்பு யாருமேலே இல்லாத போது நீ இப்படி கோச்சிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. சரி, நீ கூப்பிட வேணாம், நானே கூப்பிடுறேன். தம்பி பிரசாந்த், நீ உள்ள வாப்பா. செல்லம், அப்பா சொன்னா கேட்பீங்கல்ல. அம்மா கிட்ட போங்கம்மா. அப்பா இன்னொரு நாள் வந்து தூக்கிட்டு போறேன். அம்மா கிட்ட போறீங்களா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டா. அப்பா இருந்துக்கிறவன். பாவம் தானே அம்மா. அம்மா கூட கொஞ்ச நாள் இருமா. அப்பா உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? என் செல்ல குட்டி இல்லை. அப்பா சொன்னால் கேட்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் அப்பா செல்லம்மா அம்மா செல்லம்மா? எனக்காக இருக்கிறது என் புள்ள மட்டும்தான். என் புள்ளையும் என்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட வேணாக்கா. என் புள்ளைய என்கிட்டே கொடுக்க சொல்லுங்கக்கா. என் புள்ள இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. கொடுத்துட்டு போக சொல்லுங்கக்கா. பிரீத்தி, நீ ஒன்றும் கவலைப்படாத. பாப்பாவை உங்ககிட்ட விட்டுட்டு போக தான் வந்தேன். பாப்பா எப்படி என்கிட்ட வந்தான்னு நீ யோசிப்ப. மிதுன் தான் தூக்கிட்டு வந்தான். பாப்பா ரொம்ப என்னை கேட்டு அழுதேன்னு சொல்லி சொன்னான். அதனால் தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். ஆனால் நீ பாப்பா இல்லாமல் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஓ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பாப்பாவை கொண்டு வந்தேன். இந்தா வாங்கி. ஏமா பிரீத்தி, யாருக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காகவாது கொஞ்சம் நீ இறங்கி வரலாம்ல. ஏமா பிரீத்தி இப்படி இருக்க? யாருக்காக இறங்கி வர சொல்றீங்க? அங்க கொஞ்சம் பாருங்க, எங்க அம்மாவை பேச்சு மூச்சு இல்லாம உயிரோட இருந்தோம் போன மாதிரி இருக்காங்களே. இதுக்கு யாருக்கா எனக்கு பதில் சொல்லுவா? மனசே நொந்து போயிருக்கங்கக்கா. எனக்கு இருக்கிறது என் புள்ள மட்டும்தான். எனக்கு யார் மூச்சை பார்க்க பிடிக்கல. என் புள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்க. இல்ல நான் நிம்மதியை இழந்துதான் இருக்கணும்னா என் பிள்ளைய தூக்கிட்டு போக சொல்லுங்க. நான் என்னைக்குமே தனியாவே இருந்துக்கிறேன். போக சொல்லுங்கக்கா. பிரீத்தி, ஒரு தகப்பன்ட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுங்கிறது அது சர்வ சாதாரணமான விஷயம். ஆனால் தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவம். அதை நான் என்றைக்குமே செய்ய மாட்டேன். நேகா என்னமோ என் மேலே பாசமாக இருக்கா. ஆனால் உனக்கு நேகா இல்லைன்னா நீ இல்லைங்கிற மாதிரி தான் இருப்ப. எனக்கு நல்லாவே தெரியும். உன் கூட 6 வருஷம் வாழ்ந்திருக்கனே, அந்த வாழ்க்கையில் எனக்கு தெரியாதா? உன் கோபம் என்னைக்கு தனியுதோ, என்னைக்கு எங்கள் மேலே தப்பே இல்லைன்னு நீ உணர்றியோ, அப்போ என்னை தேடி வா. நீ எப்போ வந்தாலும் சரி, இந்த இதயம் உனக்காக தான், உனக்கு மட்டும்தான். எனக்கு ஒன்றும் இந்த பிரிவு ஒன்றும் புதுசில்லை பிரீத்தி. ஏன்னா வாழ்க்கையில் வேறுக்குன்னே 6 மாத கணக்காக இந்த பிரிவை நான் அனுபவிச்சிருக்கேன். பரவாயில்ல. ஆனால் நேகாக்கு அப்படி இல்லை. அவள் சின்ன குழந்த, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன, கூடிய சீக்கிரத்துலேயே உன் கோவம் தனியணும்னு சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ, நல்லா சாப்பாடு கொடு, நீயும் நல்லா சாப்பிடு. சரியா? சீக்கிரமாக அத்தை குணமாகி வருவாங்க. உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம வீட்டில், நம்ம ரூமில். பொடி நேகாவை பொடி பிரீத்தி. நீ ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு வார்த்தை சொன்னில, பெண் குழந்தை என்றைக்குமே தாயோட அரவணைப்பில் தான் வளரணும்னு. அதுதான் உண்மை. என்றைக்குமே நேகாவும் அரவணைப்பில் தான் வளரணும். புரியுதா? இந்தா வாங்கிக்கோ. நீ தான் வச்சுக்கணும் பாப்பாவை. என்ன
எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னை விட பாப்பா ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்காக தான் மிதுன் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். மிதுன் நீ தயவு செய்து எதுவும் சொல்லாத. அவன் ஏதோ பாப்பா என் மேலே இருக்கிற பாசத்தில் செஞ்சுட்டான். தயவு செஞ்சு அவனை எதுவும் சொல்லாத. பாப்பாவை வாங்கிக்கோ. புடி பிரீத். ஆட்டான புள்ளி வச்சு பார்வையில செடி வச்சு பூ போல என்ன சேர்ந்த தேவியே காத்தோட வந்து வந்து அதோட சொந்த சிந்து ஏக்காம போகும் வேறு பாதையே நெஞ்சோட கூடு கட்டி சேர்ந்திருந்த ஜோடிதான் இப்போது தனித்தனியா போனதென்ன கோலந்தான் எட்டு திக்கும் ஒன்ன எண்ணி இந்த மனம் தேடும் பட்டுக்குயில் ஒன்ன மட்டும் நாடும் பாடும் நீ பாடும் ராகம் வந்து என்ன சுர தொட்டதை நெஞ்சு விட்டு நேச பாசம் போகல பூச்சோடும் வேளையில முள்ள வந்து தச்சதையா பொன்னாரம் சூட காலம் சூடல ஒன்னாட வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிவா உண்ணாம தனிச்சிருந்து வாழுதையா வேலிவா உங்களைத்தான் எண்ணி எண்ணி என்ன சுரு தேடும் கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கலந்தே வாழும். சாரி, ஏதோ ஒரு இதில் தெரியாம கட்டி பிடிச்சிட்டேன். சாரி. எனக்கு உன்னை பார்த்த உன்னையும் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ இது ஒன்று சொல்லணும்னு தான் தோணுச்சு. அதான் தெரியாம கட்டி பிடிச்சிட்டேன். சாரி, மன்னிச்சிருடா. ஏண்டா உனக்கு கோவமா? நம்மளுக்கு உரிமை இல்லாதவ நம்மளை வந்து தொட்டுட்டாளே அப்படின்னு நினைக்கிறியா? அப்படி மட்டும் நினைக்காத. ஏன்னா நான் உனக்கு பாதி பொண்டாட்டி. அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஞாபகத்தில் தான் இருக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் உனக்கு பாதி புருஷன் என்னை சுற்றி சுற்றி வந்தியே, அதை கொஞ்சம் நினச்சி பாரு. அப்போ உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அப்போ நீ என்னை சுற்றி சுற்றி வந்த, இப்போ நான் உன்னை சுற்றி சுற்றி வரேன். ஆனால் நீ ஏன் என்னை விலகி போகிறேன்னு தெரியல. அத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு இன்னுமே நீ பதிலே சொல்லலை. ஏன் பதில் சொல்லாம இருக்கேன்னு எனக்கு தெரியல. மௌனத்துக்கு பின்னாடி ஒருவேளை நீயும் என்ன தப்பா நினைக்கிறியான்னு எனக்கு நினைக்க தோணுது. ஏன் பதில் பேச மாட்டேங்கிற? ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னீனா போதும்டா, அதை மனசுக்குள்ள வாங்கிட்டு போயிடுவேன். ஆனா இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க பத்தியா, அதுதான்டா ரொம்ப வலிக்குது. சொல்லுடா. அக்கா, உன் அம்மாவை நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு நம்புற மாதிரி நீயும் என்ன நம்புறியா? நான் தான் உன் அம்மாவை தள்ளி விட்டுருப்பேன்னு சொல்லுடா. நீ எதா இருந்தாலும் உன் வாயை திறந்து சொல்லிட்டினா போதும். நீ எதுவுமே சொல்லாம இருக்கதான் எனக்கு இன்னும் அதிகமா வலிக்குது. ஏன்னா நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. உன் அக்கா நினைக்கிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை. ஆனா நீ என் புருஷன்டா. நீ நினைச்சா அது சத்தியமே என்னால தாங்க முடியாதுடா. நான் உன்னை என் புருஷனாவே நினைக்கிறது என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுடா. இங்க பாரு, இது நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 6 இயர்ஸ் ஆச்சு. ஆனா இந்த 6 இயர்ஸ்ல என்னென்னமோ நடந்துருச்சு. அதை கூட விட்டுரு. ஆனா இப்போ நம்ம 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உனக்காக என்ன வேணா செய்யலான்னு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. சொல்லு. இந்த கடல்ல குதிக்கணுமா? தாராளமா செய்கிறேன். இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதையும் தாராளமா செய்கிறேன். இல்லை உன்னை விட்டு விலகணுமா? அதையும் செய்கிறேன். ஆனால் உன் மனசுக்குள்ள இருக்கிறத தயவு செஞ்சு சொல்லிடுடா. நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய வழியாக இருக்கு தெரியுமா? ப்ளீஸ்டா சொல். ஏதாவது பேசுடா மிதுன். நீ தானடா பேச வர சொன்ன. இப்ப எதுவுமே பேசாம இருக்கியே. தயவு செஞ்சு அமைதியே இருக்காடா மிதுன். மிதுன், நீ எனக்கு வேணும்டா. நீ மட்டும்தான்டா எனக்கு வேணும். மிதுன், ஏதாவது பேசுடா. என் உயிர் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும்
இதுக்காக பதில் சொல்லடா மிதுன். பேசாத மிதுன், தயவு செஞ்சு பேசாம இருக்காது. பதில் பேசு. உன் நெஞ்சினில் ஒரு முறை சாய்ந்து கொண்டால் மரணம் ஏதடா என் கண்ணா. உன்னை ஒரு முறை அணைத்து கொண்டால் மரணமாகுமே என் மன்னா. மனதிலே சுமப்பேனே, மது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. நான் கூப்பிட்ட உடனே எதுவுமே பேசாம வந்தது. வளகாப்பு யாருக்கு? ஏன் மருமகளுக்கு. நான் வராம என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் வந்துட்டோம். அப்புறம் என்ன? சரி, நேரமாகறதுக்குள்ள வளகாப்ப போடு. அடே எழிலே, இந்த அளவுக்கு நீ பேசுற? சப்பா கடவுளே, எத்தனோட வாண்டல பார்த்தா என்ன வாய் அடிக்குது. அம்மா, இது என்ன வாயி? இதை விட சார் ரொம்ப அதிகமா பேசுவார். இந்த வளகாப்பு முடிஞ்சு போறதுக்குள்ள இவன் என்னென்ன பண்றான்னு மட்டும் பாரு நீ. யாருக்கிட்ட வேணாலும் வாயை கொடுத்துடலாம், இவங்கிட்ட கொடுத்தா வாங்கவே முடியாது. சரிங்க சம்மந்தி, நல்ல நேரம் போறதுக்குள்ள வளகாப்பு போட்டுடலாம். ரெண்டாவது குழந்தை தான் இருந்தாலும் பார்த்து செய்யணும் பாத்தீங்களா, அதுக்காக தான். சரி, முதல்ல நீங்களே வந்து நலங்கு வச்சு வளையல் போடுங்க. ஐயோ, நான் மாமியாரு, ஆனா நீங்க தானே அம்மா அப்பா, நீங்களே முதல்ல போடுங்க. சமந்தி நீங்க போடுங்க, அதுக்கப்புறம் நான் போடுறேன், அப்புறம் ஷாலினி போடுவா. யாரு முதல்ல வளையல் போட்டா என்ன? யாரு போட்டாலும் என் பொண்டாட்டிக்கு தானே போடுறீங்க. போடுங்கப்பா, நல்ல நேரம் போறதுக்குள்ள. இரு, வீட்டுக்கு போறப்ப ஒண்ணு இல்லாம எடுத்துட்டு போயிருவேன். எப்படி நீ லட்டு திங்கறே நானும் பாக்குறேன். அப்ப சரிங்க சம்மந்தி, நானே முதல்ல நலங்கு வைக்கிறேன். சரிங்க சமந்தி. வண்ண வண்ண வளையலடி சின்ன கையில் சினுங்கும்படி வாட்டங்களே, தங்க தங்க வளையலடி தங்கி கையில் மினுங்கும்படி போட்டங்களே. ஆராரோ பாட்டு சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம், ஆத்திவோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம், கேட்க போகுது ஊரெல்லாம். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா என் பொண்ணுக்கு வளகாப்பு வச்சாச்சு. கவியக்கா, அடுத்து என்ன? எழில் குட்டியா இல்ல கவிமாவா? ஷாலினி சும்மா இருந்திருக்கலாம்ல, இனி குட்டி பாப்பான்னு கிடப்பான். சோ இவனை நான் என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்னடி செல்லம், சொல்லுங்க.
எலியில் அப்பா அடிப்பேன். என்ன வழுகு தத்தான்னு சொல்றது? அப்பா என்ன இப்பயே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் பேசக்கூடாது தாத்தா. அடி வாங்கினாதான்டா அடங்கவனி. இப்ப எந்திரிக்க முடியாம இருக்கேன். உன் தங்கச்சி பாப்பா வேற என்னை எட்டி வச்சுக்கிட்டே இருக்கா, அதனால எந்திரிக்க முடியாம இருக்கேன். இருடி இரு, எல்லாரும் போகட்டும். உன்னைய ரூமுக்குள்ள வச்சு செரியன் மாமா, உங்களோட மேல வருவோம் போலயே. ஓகே ஓகே, ஒண்ணுக்கே இந்த பாடு. இன்னொரு வேற வரப்போகுது கவியக்கா. ஜோடி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாம்மா ஷாலினி, இப்போ இவன் கொஞ்ச நாளா வளர்ந்து ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்கானா இப்பதான் தோணுது. இதை வச்சே சமாளிக்க முடியல, இன்னொன்று என்ன செய்ய காத்திருக்குங்கிற மாதிரி எழிலே பாரு, பிக்க போறேன் பாரு. ஏண்டா நானாடா திரும்ப மாட்டேன்னு சொன்னேன். நான் எங்கேயாவது எதையாவது தொட்டு நான் திரும்பினேன்னு வச்சுக்கோயே, எல்லாம் தலையில மாறிடும்டா. ஓ ஏன் சொல்லப்போனா உங்க அப்பா தலையில போய் வீவர்ஸ் கொடுத்த லட்டு போய் அவர் தலையில உட்காந்துடலாம். இங்க இருக்க சந்தன போட்டு பாட்டியோட வாயில போயிடலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குடா. எதையும் டக்குன்னு மாற்ற முடியாது. இப்படித்தான் உட்காந்து பேசுவேன். என்ன பண்ண இப்ப என் புருஷனை பாக்குறதுனால உனக்கு என்ன பொறாம? பொறாமையில பொங்காதடா. அம்மா சரி, லட்டு எப்படி அப்பா தலையில போகும்? அப்புறம் சந்தன பூத்து எப்படி பாட்டி வாய்க்குல போகும்? நீ சும்மா சொல்லுற. நீ அப்பா கூட ரொமான்ஸ் பண்ணனும். நாங்கலாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கோம். நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. தெரியும் நீ உன்னை பத்தி. நீ உன்னை பத்தி எனக்கு தான தெரியும். ஏங்க எல்லாரும் புருஷனை தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க. நான் என் புள்ளைய டைவர்ஸ் பண்றேன். இவன் எனக்கு வேணாம். இவன் எப்படியே அழுக வச்சிருவான் போல. எப்படிலாம் பேசுறான் பாருங்க. எல்லாம் உங்களை சொல்லணும். ஏன் அத்தை எப்படி தாத்தா இவரை பெத்து வளர்த்தீங்க? இப்படித்தான் இருந்தாரா இவரும்? இல்ல இந்த அளவுக்கு இல்ல. எனக்கு இந்த அளவுக்கு வாய் பேசுறான்னு தெரியல. சரி விடுமா. சரிமா ரொம்ப பேசாத. இப்போ நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணனும். அதுக்கு தானே? சரி ரொமான்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்மளா போவோம். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு போட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அட்மின் அது யாரு? யாரோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு இவங்களுக்கு மேட்சா இருக்கும். அப்புறம் அந்த பாட்டு போட்டு ஒருத்தர் பாப்பாங்க. பாட்டு முடிச்சது ரொமான்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் வீடியோ முடிச்சுவாங்க. இப்போ வீடியோ வேற போடணும். ரொம்ப டைம் ஆயி போச்சு. அதனால வாங்க போவோம். ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண. ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனால் நம்ம எழில்குட்டிக்கு பண்ண அந்த அளவுக்கு சந்தோஷம் என்னமோ தெரியல. எனக்கு இந்த குழந்தைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம உங்கள் வீட்டில் பண்ணணும், அதுவும் வளகாப்பு தான். ஆனால் இந்த சின்னோண்டு வீட்டில் ஒரு குருவி கூடு மாதிரி நீங்கள், நான், நம்ம எழில்குட்டி, இன்னொரு குட்டி, நம்ம 4 பேர் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஏங்க ஒருவேளை நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டாலும் நம்ம இந்த வீட்டை விட்டு போகவே வேணாங்க. நம்ம இங்கேயே இருக்கலாம். அது என்னமோ தெரியலங்க. உங்கள் கூட இந்த இடத்துல சொல்லுவாங்கல்ல, யாருமே இல்லாத ஒரு இடத்துல நமக்கு பிடிச்சவங்களோட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு, அதே மாதிரி தான் இது. சின்னோண்டு வீடு தான், ஆனால் உங்கள் கூட இருக்கிறது சொர்க்கமாக இருக்குது. எனக்காக இதை மட்டும் நீங்கள் என்கிட்ட அடிக்கடி கேட்பீங்கல்ல, உனக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குது சொல்லி எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன்னு. எனக்கு இதுதாங்க ரொம்ப பெரிய ஆசை. எங்கே இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்கணும், அவ்வளோதான். ஒருவேளை நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டாலும் நம்ம அந்த வீட்டுக்கு போகவே வேணாங்க, இங்கே இருந்துக்கலாம். நீ சொல்லிட்டு ரெடி செல்லக்குட்டி. நீ சொன்னதுக்கப்புறம் என்னைக்காவது ஏதாவது பேசியிருக்கணும். உன் ஆசை தான் என் ஆசை. ஓகேவா? ஐ லவ் யூ. லவ் யூ டூடா புருஷா. என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே?
யாரும் இல்லா போலோ